வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு சின்ன ட்ரிப் போயிருந்தோம். உங்களுக்கு தெரியாது, பட் நான் போயிருந்தேன், எனக்கு தெரியும். ஸோ அதில் நடந்தது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது இன்னொரு வீடியோ. இப்போ அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாம் நான் ஒரு ஐட்டம் காமிச்சிட்டாலே நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு லாஸ்ட்டுமே ஊட்டி பார்த்துறாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த இடம் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு பொருள் காட்டினோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படி உங்களுக்கு தெரியலன்னா லாஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து லாஸ்ட்டில் நான் என்ன ஊருன்னு சொல்லியிருப்பேன். வாய் தவறி வந்துடும், இல்லைனா அந்த பொருள்லே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பொருள் என்னோடய பொருள் காட்டுறேன். கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம், ஒரு 4 to 5 தான் வாங்கியிருக்கோம். நிறையாலாம் வாங்கலை, ஏன்னா வீடியோ ஷார்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். சீக்கிரமாகவே ஒருத்தோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே முடிச்சிடணும். ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா நான் எனக்காக வாங்கினது இதுதான். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சா, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது பார்த்திங்களா, இது செயின். ஸோ இது என்னதுன்னு எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது மயில் ரெக்கை. இந்த மயில் ரெக்கை யார் எந்த சாமி வச்சுருப்பாங்க? சாமி ஓகேவா, கோயிலுக்கு போனோம் நாங்கள். எந்த சாமி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்த்தோன்னே இந்த செயினை. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ரெக்கையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா ஹூப் மாதிரி இருக்கா, இந்த ரெக்கையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு இந்த வெறும் செயின் மட்டும் போட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இதுவும் வேணால் இதுவும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஓகே, இது கூட நம்மளுக்கு செட்டாக கம்மல் தந்துருக்காங்க. இது அழகாக இருந்துச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ரெண்டு. இது சில்வர் மாதிரி இருந்துச்சு. வெறும் செயின் மட்டும் போட்டு பார்த்தோன்னா சில்வர் மாதிரி இருந்துச்சு. பட் லைட்டாக தண்ணி போட்டாலும் போயிடும் இது. ஸோ பார்த்திங்களா பாருங்கள், செயின் எல்லாமே அழகாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்பர் 2 என்னென்னு பார்த்துடலாமா? நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான, உங்கள் எல்லாருக்கும் இந்த மயில் ரெக்கையை காட்டுன்னு எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாருன்னு கண்டுபிடிக்காதவங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா யாருன்னு? நம்மளோட செல்லக்குட்டி கிருஷ்ணர் தான் வாங்கியிருக்கோம். இவர் க்யூட்டாக இருந்தாரா, கடையில் அழகாக உட்காந்துருந்தார். ஸோ இவரையும் வாங்கியாச்சு. இதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கோம், சேம் தான், பட் 2 வாங்கியிருக்கோம். பார்த்திங்களா ரெண்டும் ஒரே ஷேப் தான், ஒரே இது தான். ஸோ 2 வாங்கியிருக்கோம். ரெண்டுமே அழகாக இருந்துச்சு. பார்த்திங்களா சரி, இது காரில் ஒட்டிக்கலாம்னு சொன்னாங்க. இது 120 rupees. இதோட ரேட் சொல்ல மறந்துட்டேன். இதோட ரேட் 70 rupees. அது ரொம்ப நல்லா இருந்தனால வேல்யூபிளாக தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ரியல்னு சொல்லியிருந்தாங்க, ரியலான்னு தெரியல. இது 120 rupees. நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இன்னும் காரில் ஒட்டலை, காரில் ஒட்டிட்டு ஒரு ஸ்மால் கிளிப் வேணால் ட்ரை பண்ணுறேன். நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பால்ஸ்லாம் இருக்குது. இது என்னன்னு என் பேர் தெரியல சரியா, பட் இந்த கிறிஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது காரில் ஒட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இது அல்வா. எனக்கு அல்வா பிடிக்காது, எங்கள் அப்பாக்காக வாங்கினது. இது 50 rupees சொன்னாங்க. இதில் எல்லா கலருமே சேர்ந்து இருக்கும். இங்கே பார்த்திங்களா ரெட்டு, எல்லோ, இது என்ன கலர்? ரெண்டுமே ஒரே கலர் மாதிரி இருக்குது. இது ஆரஞ்சு, இது ரெட்டு. ரெண்டுமே க்யூட்டாக இருந்துச்சா. பேக் சைட்லேருந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி தந்துட்டோம். நல்லா க்யூட்டாக பெருசாக இருந்துச்சு. இதில் 250 grams இருக்குது மொத்தமாக எல்லா கலரோட சேர்த்து. இது 50 rupees. சரி, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஃப்ரிட்ஜில் போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜு கிட்டே வந்துட்டோம், ஓப்பன் பண்ணுவோம். இங்கே இருக்குது நன்னாரி சர்பத். சரி வாங்க இதை பற்றி சொல்கிறேன்.
இது எப்படி நாங்கள் வாங்கினோன்னு. இது ஒரு சின்ன கதை, பட் நான் பெரிய கதையை சொல்லுவேன். இந்த நன்னாரி சர்பத்தோட கதையை பெருசாக சொல்கிறேன்னா ஒரு 3 நிமிஷம் கூட வராது, சின்னது தான். பட் நான் பெருசாக சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான திங்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நாங்கள் நன்னாரி சர்பத் போய் அவங்க ரொம்ப ஃபேமஸில் நன்னாரி சர்பத்துக்கு அவங்ககிட்ட கேட்டோம். நன்னாரி சர்பத்து நாங்கள் ஃபஸ்ட்டு குடித்தோம். யானை கொட்டான்னு சொல்லிட்டு ஒன்று போயிருந்தோம். அதுவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அந்த கிளிப்பிங்கும். யானை கொட்டானில் வந்து ஒரு சர்பத் குடித்தோம் ஃபஸ்ட்டு டைம். அங்கே வந்து கேரளா சர்பத் குடித்தோம். ஐயோ கேரளா ஆனால் நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிங்க, ஓகேவா? கேரளா சர்பத் குடித்தோம். அங்கே வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ்ன்றதுனால அங்கே வந்து அவங்க வந்து நல்லா போட்டு தந்தாங்களா. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், எப்படி நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னு. ஒரு இது இருக்குது, ஒரு இது பேர் என்னன்னு தெரில. இது நன்னாரி சர்பத்து அதை மிக்ஸ் பண்ணுறதுன்னு வைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அது போய் நீங்கள் வாங்கிக்கோங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அடுத்து அங்கேருந்து நாங்கள் மெரைன் கிங்டம்லாம் போனோம். அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு அதை ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து நாங்கள் எங்கே போனோன்னா பேர் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் ஒன்றும் பண்ணலை. காலையில் இல்லை, அன்னைக்கே ஈவினிங் வந்து இது குருவாயூர் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து பிரசாதம் வாங்கினோம். பிரசாதம் வாங்கிட்டு வரும்போது வழியில் வந்து இவங்க வந்து அந்த நன்னாரி சர்பத் போட்டு தந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே குடிச்சிட்டு இருந்தோம். டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட இது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. வேணும்னு சொல்லிவிட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வாங்கிட்டு வந்தது அதுதான் இது நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க இது தான் போட்டு தந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு வாங்கிடுவோன்னு சொல்லிவிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கோம். இன்னும் ஓப்பன்லாம் பண்ணல. நம்ம ஊருக்கு போகிறோம்ல, 22nd or 23rd அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ அப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். இது ஃபேமிலி ஃபுல்லாக நாங்கள் ஒரு டூர் போகிறோம். அந்த டூர் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய கமெண்ட் பண்ண வேண்டியது வேலையை கொடுத்துட்டுருங்க. சரி, ரெண்டுமே பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 220 சம்திங் வாங்கியிருந்தோம். 230க்கு வாங்கியிருந்தோம். இது வந்து 230க்கு வாங்கியிருந்தோம். இதில் என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னா என்னால் படிக்க முடியல, ஏன்னா மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. சரி, ஓகே. இதில் வந்து பிக்சரை பார்த்தா இது என்ன கரும்பு மாதிரி இருக்குது. கரும்பு, நெல்லிக்காய், அப்புறம் இஞ்சி. உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். கரும்பு மாதிரி இருக்குது, எனக்கு இது என்னன்னு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து 230 rupees. ஸோ நீங்கள் எப்போயாவது கேரளா போனீங்கன்னா அந்த ஊர் என்னென்னு சொல்கிறேன்னா இப்போ 1 செகண்ட் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹல்வாலாம் ஃபேமஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னும் ஒன்று இருக்குது. இது வந்து நான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டலாமா வேணாமான்னு ஒரு டவுட்டில் இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குது. ஓகே, உங்களுக்கு காட்டலாமா வேணாம்னு ஒரு டவுட்டில் இருந்துச்சு. சரி, கடைசியில் காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இது ரிவர்ஸில் இருக்குது. நீங்கள் இந்த ஊர் பேர் இதில் இருக்கும், நீங்கள் அது படிச்சுக்கலாம். இந்த ஊர் வந்து குருவாயூர் நாங்கள் போனோம். ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்கு இந்த ஊர் பேர் வந்து குருவாயூர். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப பெரிய கோவில். இதில் வந்து நாங்கள் வந்து இது அரிசி பாயாசம் நினைக்கிறேன், அதான் வாங்கினோம். பால் பாயாசம் இல்லை, ஸோ அதனால அரிசி பாயாசம் வாங்கினோம். இன்னும் அவங்க நிறைய சந்தனம்லாம் தந்தாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் கோயிலுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் விடுவோமா? ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு ஒரு 4 hours நின்றுட்டோம். என்ன லைன் தெரியல. ஒரு 4 hours நின்றுட்டு அப்புறமா நாங்கள் வந்தோம். அப்புறமா வெளியே வந்துட்டோம். எங்களால் ரொம்ப நேரம் நிற்கவே முடியலையா,
சரி வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஈவினிங்கே அன்றைக்கி நான் மெரைன் கிங்டம்லாம் போனோன்னு சொன்னால அன்றைக்கி ஈவினிங்கே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் திரும்பி நாங்கள் வந்தோம். காலையில் நாங்கள் போனோம், அங்கே போய் ஃபுல்லாக கூட்டம்ன்றதுனால திரும்பி நாங்கள் வந்தோம். ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சோ. சாமி சீக்கிரமாக பார்த்துட்டோம். சரிட்டு சொல்லிவிட்டு பிரசாதம் வாங்கினோம். பிரசாதம் வாங்கிட்டு ஆனால் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகல. அடுத்த நாள் இதுக்காகவே குருவாயூர் வரைக்கும் வந்துட்டோம். குருவாயூரில் ஃபோட்டோ எடுக்காமல் போனால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து சாமிலாம் பார்க்கல, சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிடல, மீன் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, எனக்கு வாய் குளருது. சாமி பார்க்கல. ஃபோட்டோஸ்லாம் அங்கே நிறைய பெருசாக இருந்துச்சுல இடம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு எடிட் பண்ணி கிளிப்பிங் மாதிரி போட்டு விடுறேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது புரியாது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சது தான். யாருக்கு என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின், அப்புறம் இது வந்து எனக்கு, நான் ஒன்று தான் வாங்கினேன். இது வந்து அம்மா கேட்டாங்க, இதுவும் அம்மா தான் கேட்டாங்க, இந்த பெரிய நன்னாரி பாட்டில். தென் இது வந்து அப்பா கேட்டது. சரி அப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நம்ம இன்னும் ஒன்று இருக்குது, சாமி வந்து பிரசாதம் தந்தாங்க. ஸோ அது இருக்குது, வாங்க அது எடுத்துகிட்டு வரலாமோ உங்களுக்கு காட்டலாமோ வேணாமோ? ஓகே காட்டுறேன், இருக்கான்னு ஃபஸ்ட் பார்க்குறேன். இது என்னால் எடுக்க முடியல இப்போ. ஓகே நம்ம பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவாக கூட போடல, இது ரொம்ப நேரம் போகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அவங்கள கிட்ட இருந்து நான் கிளம்புறேன். பாய். மறக்காமல் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அது போய் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய். அது மட்டும் இல்லாமல் இந்த நன்னாரி சர்பத் யாரெல்லாம் லிக்விட் போட்டு இது போட்டு குடிச்சிருக்கீங்களோ, நன்னாரி சர்பத் யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்களோ அவங்க ஐ லவ் நன்னாரி சர்பத்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க, பிடிக்காதவங்க ஐ டோன்ட் லைக் நன்னாரி சர்பத்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை அமுத்தி விட்டுருங்க. பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பட்டக்குன்னு மேலே நோட்டிஃபிகேஷனாக கடகடன்னு வரும். என் ஃபோனில் மேலே தான் வரும், உங்கள் ஃபோனில் எங்கே வரும்னு கமெண்ட் பண்ணிக்கங்க. பாய்.